மகனே அனந்தா, அப்பா சென்றவன் உன்னை விரைவாக எதிர்பார்த்த காரணம் என்ன தெரிகிறதா? எனக்கு வலுதாகிவிட்டது. காரியம் வாவா என்று அழைக்கிறது, வீடியில போம் என்று உரைக்கிறது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. வயதாகிவிட்டது. செத்தாலே செத்துருவாரு. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு மடிமுடி சூட்டி என்னும் கண்கூட பார்க்க வேண்டும். நாட்டின் பொறுப்பை இதை நம்ம செய்ய வேண்டும். உங்களுக்கும் வயதாகிவிட்டது. இனிமேல் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை இடத்தில் ஒப்படைக்கப் போகின்றது. உண்மைதானப்பா? என்றைக்காவது உங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் பேசியதுண்டோ? இதுவரை அதனால் உங்கள் விருப்பம் என்னவோ அதன்படியே செய்து முடியுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மணிமுடி சூட்டு விழா யார் தலைமையில் நடப்பது? என்னப்பா நீ கேட்க வார்த்தை வித்தியில எல்லாம் இருக்கிறது. உன்னுடைய தாய் மாமன் இருக்கின்றார். இவனை கரத்தினால் உனக்கு மணிமுடி சுற்றி விழா நடைபெறும். அவன் யார் மாமா? அவன் யார்? அப்படிப்பட்ட அருகட்ட வருவதற்கு என்ன பார்க்கறதுக்கு? 50 காசு கொடுத்து குங்குமாயம் எடுத்து வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பாயிரம் வாய்ப்பிடித்து வெளியில வரும். அது செருப்புக்கு சமயம். யாருப்பா? இவன் கரெக்டா யாருக்கு போய் சொல்றா? நீங்க சொல்லுங்க, அம்மா சொல்லிட்டோம், நீங்க இருவரும் சொல்லுங்க. இவன் யாருப்பா? நம்ம கொடுக்கிற ஊதியத்துல வயிறு கவர நாய் இவன். ஆண்டி மீண்டும் மீண்டும் சொல்றேன், என் குடும்பத்தில் தலையிட்டு இருக்க. இனிமே குடும்பத்தில் தலையிட்டு வச்சுக்கா உனக்கு செருப்பு பிடிப்படும். ஆனந்தி, ஆமா என்னமா பேசுற? அவர் யாரு? உன்னுடைய தாய் மாமன். எனக்கு யாரு? என்னுடைய அண்ணன். இப்படி பேசலாம் மணி? தாய் மாமனா? அவர் நாய் மாமன். அப்படி பேசாதம்மா. அவர் யாரு? சின்ன வயதுல உன்னை தோல் தூக்கி வச்சு வளர்த்தாருமா. அங்கே பேசுவது சரிதான். அவன் யார்? ஒரு வேலைக்காரன் நாய். அவன் கரத்தால் எனக்கு மறுபடி சுட்டுவதா? நான் காலனோட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். இவன் மணிமுடி நான் ஏற்றுக்கொள்வதா? பூமானம் கட்டவனே. அண்ணா விடுனா. ஒரு எச்சலா ஒரு நாய் நக்கனையில. நாய் நக்கனையில. நானா? ஆமாடா. நாய் நக்கனையில. நாய் நக்கனையில எச்சலா. ஏய், இனிமே நமக்கு இருக்கக்கூடாது. மற்றொன்று போய் வாழை மரத்தை தூக்க மாட்டேங்க. வா வாழை மரத்துல. அப்பா என்ன போயிட்டு உங்க கருத்தால மறுபடி சுட்டுக்க? ஏன் தாய் கருத்தால் மறுபடி சுட்டோம்? என் தங்கச்சி சுட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவன் யாரு? என் செருப்புக்கு சமமான கருத்தால நான் மறுபடி ஏற்றுக்கொள்கிறேன். இனிமே நாங்க இருக்க மாட்டேங்க. இனிமே இந்த அவமானம் எனக்கு தேவையா? நாங்க எங்களை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க? கேங்க, நாங்க சொன்னோமா பேசுற கொட்டை என்ன பேச பேட்டி பாக்குறேன். யாரு நீ? நாட்டுடைய படை தளபதி போர் படை தளபதி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சுற்றுவேன். சரி, உங்கள் விருப்பம் என்னவோ அரண்மனை செய்து முடிக்க. என்னவோ கேட்க வரீங்க? ஆமா, அரண்மனைக்கு எப்போதும் வருவதாக நிகழ்ச்சி கிடைத்தது. இவ்வளவு தாமதமாக வராது. என்னப்பா காரணம் இருக்கின்றது? என்ன காரணம்? நம்முடைய நாட்டில் நம்முடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு என பல தீய செயல்கள் நடக்கிறது. நாட்டுக்கு என்ன நடக்கிறதா? இதை நாங்கள் நம்ப வேண்டுமா? மச்சா ஏதோ கனவு கண்டு பேசுறான். நம்ம நாட்டிலாச்சு கருத்த அதுவும் நான் இருக்கும்போது நானும் அயல் நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன். வரும் வழியிலே யாரோ ஒரு கருத்த முகமடி என்னை கொல்வதற்காக பின்தொடர்ந்தே வந்தாடப்பா. உரைத்தார். அந்த சொல்லுக்கு எனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. அப்படி உனக்கு கொலை செய்த வந்திருந்தா அதுக்கு சாட்சி இருக்கியா? இத பாருங்களப்பா, கட்டாரி. என்ன பேர்? கரெக்டா படிச்சு விளக்கமா சொல்ல வேண்டும். தெரியாதா? அருடே மச்சான், ஆள வந்தா என் பேர் இருக்குது. இதுல உனக்கு சந்தேகம் நான் போயிருப்பேன்னு மச்சா. ஏற்கனவே ஒரு நேரத்தில் நம் நாட்டுக்கு எதிர் நாட்டுக்கு போர் போட்டது. ஆமா, அப்போது நான் குதிரையில் வேகமாக செல்லும் பொழுது என்னுடைய கட்டாரி எங்கோ தொலைந்து விட்டது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கட்டாரி எடுத்து எவ்வளவு பயன்படுத்தி இருக்கலாம்? வெங்காயம் வெட்டி இருந்திருப்பான். இருக்கலாம் அல்லது இந்த கட்டாரி கையில் எடுத்து
என்னை வைத்து இளவரசரை கொலை செய்ய முயற்சித்திருக்கலாம். பரவாயில்லை, எது எப்படியோ என் கட்டாரி எனக்கு கிடைத்து விட்டது. கட்சி போச்சு, இனிமே கோயாருக்கு இறங்கிட வேண்டியதுதான். ஒண்ணுதான் சொன்னேன். ஆகையால இது உயிரற்ற ஒரு பொருள். ஆமா. இந்த சாட்சி ஒத்துக்கமா? ஒத்துக்க. அது உயிரற்ற பொருள், அது சபை ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிரற்ற பொருள் என்று சாட்சிக்க வந்தால் அப்போது உன் மீது நான் நம்பிக்கை. இது உயிரற்ற பொருள், இதை காட்டினால் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிர் உள்ள பொருள் சொன்னால்தான் நான் நம்புகிறேன். பார்த்து அப்பா, அது உயிரற்ற பொருள், அதை காட்டினால் சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிருள்ள பொருள் இருக்கின்றது. என்னை முகமூடி கொள்ளக்காரன் கொலை செய்ய வரும்பொழுது அந்த நேரத்தில் என் உயிரை காப்பாற்றது இதோ இந்நேரத்தில் உங்கள் எதிரே நின்று என்னால் பேசிருக்க முடியாது. என்னை நீங்கள் பிணமாகத்தான் பார்த்திருக்க முடியும். அந்த கருத்த முகமூடி கொலை செய்ய வரும்போது பாத்தியா நீ எப்படி இருந்த? பாத்தியா அந்த புளிய மாத்தி அவனை விடக்கூடாதுடா. எவன் இருந்தாலும் உங்க அம்மா தாலி அறுத்துட்டாங்க. அம்மா தாலி தான் இருக்கணும். இப்போது நம்பிவிட்டு இருந்தாலும் வருகிற வெள்ளிக்கிழமை உனக்கு என்னுடைய கரத்தில் விழாக்கோல நடக்க போகுது. ஆமாப்பா, அண்ணனுக்கு வெற்றி மாதிரி நான் தான் போடணும். அதனால பலவிடத்துல மலர்லாம் பறித்து மாலையா தொத்துல கொண்டு வரேன். நான் சென்று வரப்பா. அப்படி ஆகட்டும். ஆனந்தி வேண்டாமா, தனியா போறேன். என் தோய் செய்யலோட போறேன். கேளு, அது யாரு? அனாதை பொண்ணு, அது கூட எல்லாம் நீ போக கூடாது. ஆமா, அது கூட நீ ஏன் போற? என் அண்ணன் உயிரை காப்பாத்திருக்காவா? அதை பத்தி பெருமைப்படுதா? கேண்டி இவ்வளவு பேசுறாங்க. இல்லடா, நாய் ஆமா, நீ யாரு? சாதாரண ஏழ்மையான குடும்பம், ஏழ்மையான குடும்ப பெண்ணு. என் பொண்ணு யாரு? நாட்டு இளவரசி. ஒரு காலம் ஏன் வந்து வெட்டுமா? உங்களுடைய மகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் நான் ஆபத்து வந்தது. ஆபத்து வர அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சும்மா விட மாட்டோம். ஒரு நேரத்தில் நீ சின்ன சிறு குழந்தை இருந்தாய், ஓடி நாய் ஆடி நாய் பாடினாய். இப்போது எப்படி இருக்குது பருவமடைந்த மங்கை? இந்த நேரத்தில் நீ தனிமையாக செல்லக்கூடாது. போக வேண்டாமா? சொல் வார்த்தைக்கு நான் போயிட்டு வரேன். கேட்பேன், பார்க்கலாம். அப்பா, நீங்கள் குறைத்த மகனுடைய மனைவி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நானும் பல நாடுகள் செல்ல வேண்டும். பல நாடுகள் மன்னர்கள் எப்படி எல்லாம் ஆட்சி செய்கிறார் என்று பார்த்துவிட்ட பிறகு வெள்ளிக்கிழமை என்று உங்கள் கரத்தால் நகரம் வர வேண்டும். எந்த நாட்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று அதை பார்க்க வேண்டும். பிறகு வந்து வருகிற வெள்ளிக்கிழமை மணிமுடி சுற்றி விடா. ஆமா, தானே அங்க வர கொடுப்பா. நல்ல வேலை நான் தெரியுமா? பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் ஏதோ தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசி விட்டார்கள். அதனை பெருசாக ஏற்றுக்கொள்ள கூடாது. அவர்கள் யார்? நான் தூக்கி வளர்த்த குழந்தைகள். ஒரு குழந்தை கொஞ்சம் கொண்டு இருக்கும்போது 8 மார்பை ஊற்றி விட்டால் அந்த குழந்தை காலை வெட்டியா எடுத்து விடுகிறோம். குழந்தை நினைப்பது இல்லையா? அவர்கள் பேசியதை கண்டு நான் அப்படியே அதிர்ச்சி. நீங்க தாய் முஞ்ச கூட அங்க தொடச்சு போட்டு நம்ம குழந்தைங்கடா, நம்ம குழந்தையா நினைச்சோம்னாக்கா எந்த ஒரு பாதகமும் கிடையாது. நேற்று குழந்தைங்க நினைத்தால்தான் அது பகையாக தெரியும். சரி, பரவாயில்ல, எல்லாம் ஏற்பாடு பண்றேன். அது எப்படி இருக்க வேண்டும்? நீ கவலையப்படாத. எங்க சேர்க்கணுமோ ஆகட்டும்.
வாடங்க தங்கச்சி அண்ணா 60 வயசு கிழமை 20 வயசு பெண்ணு உன்னை எதுக்கு நான் திருமணம் செய்து வச்சேன் அவன் பேசத்துக்குலாம் ஆமாஜான் போறதுக்கு ஒரு திருமணம் செய்து வச்சேன் ஒரு போதும் கிடையாது அந்த கேவலுக்கும் உனக்கு சேர்ந்து ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டாம் ஆமா. அந்த குழந்தைதான் இந்த விஜயபுரி சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறேன் கட்டி வச்சிருக்கோம். ஆனா ஒரு சர்க்கார் சார் பெற்றெடுத்த பிள்ளை அயல் நாடு போனவன் சாகாம இங்க வந்து நின்று நாட்டை முடிவெடுத்து விட்டான். மணிமுடி சுட்ட போறாங்களாம். விடலாமா அண்ணா. விடக்கூடாது விடக்கூடாதுண்ணா. நான் சொல்றது நீ செய். என்னண்ணே? கொண்டா காலை. இதை செய், நல்லதுமா செய்து விடு. அப்படியே இருக்கட்டும்ண்ணா. ஒரு பெண் நினைச்சா நினைக்கவே முடியும். ஆமா. ஆமாண்ணா. எப்படி? அண்ணா நீங்க புள்ளி வைங்க. வைக்கிறேன். நான் கோலமே போடுறேன். அப்பால். நீங்க கோல் கோல் போடுங்க. போடுறேன். நான் நீ ரோலே ரோலே போடு. நான் ரோல் அது மட்டும் ரோல் கிடையாதுண்ணா. இந்த ஆரவள்ளி ஆ, தேளுக்கு கொடுக்கல விஷம், ஆமா. பாம்புக்கு பல்லு பல்லு விஷம். விஷம். ஆனா இந்த ஆரவள்ளிக்கு உடம்பு புள்ள விஷம் அண்ணா. நீ என்ன செய்வ ஏது செய்வ எனக்கு தெரியாது. ஒரு பெண் நினைத்தால் உலகத்தில் முடியாது எதுவுமே கிடையாது. ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால். சாவது பெண்ணால் சாகாம ஒரு பேட்டால். ஒரு பெண் நினைத்தால் இதே விரலில் வீணை விற்கலாம், விஷத்தையும் கலக்கலாம். கலக்கலாம். விஷத்தை கலக்கக்கூடிய வழிமார்க்கத்தை நான் சொல்லிட்டேன். ஆமா. இனிமேல் கொண்டு இந்த ஆரவலை தூக்கி போச்சு. தண்ணி கொண்டு பாருங்க. இந்த மன்னர் குடும்பம் அழிவை நாடலாம். முன் வைத்த காலை பின் வைக்காதே. உடாச்சு.